Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 10ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 6th இருந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 6th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் தி வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் 5 units and parallel to the resultant of the vector a and b. ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஆஃப் தி வெக்டார்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர வெக்டாருக்கு பேரலாக இருக்குது, விச் இஸ் 5 unitsஸாக இருக்கா மாதிரி, மேக்னிடியூட் 5 unitsஸாக இருக்கா மாதிரி என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஓகே, அப்போ சொல்யூஷன் கிவன் ஏ வெக்டார் என்னவோ அதை எழுதிக்கிறோம், 2i + 3j - k வெக்டார், b வெக்டார் இஸ் i வெக்டார் - 2j வெக்டார் + k வெக்டார். ஸோ திஸ் இஸ் a and b. அப்போ லெட் சி பி தி ரிசல்டன்ட் ஆஃப் a and b. அப்படின்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணி வர வெக்டார் சி வெக்டார். ஓகே, ஸோ சி வெக்டார் இஸ் நத்திங் பட் a + b. ஸோ அப்போ i கோஎஃபிஷியன்ட் 2 + 1 i கோஎஃபிஷியன்ட், ஸோ i வெக்டார் 3 + -2 of, so 3 - 2 of j vector plus -1 + 1 of k vector. So you will finally get c vector is nothing but 3i vector plus j vector plus 0k vector. So similarly magnitude of c vector is nothing but under the root of i coefficient square plus j coefficient square plus k coefficient square, which is under the root of 9 + 1. So root 10 is what your magnitude of c vector answer. Therefore c cap is nothing but c vector divided by magnitude of c vector. So c vector is 3i vector plus j vector plus 0k vector divided by root of 10. Okay, so இதுதான் நம்மளோட யூனிட் வெக்டார், தட் இஸ் அந்த ரிசல்டன்டோட யூனிட் வெக்டார். இது கூட இது ஆஸ் மேக்னிடியூட் வந்து 5 யூனிட் சொல்லியிருந்தாங்களா, அப்போ இது கூட அந்த 5 மல்டிப்ளை பண்ணால் ஓவர் ப்ராப்ளம். ஸோ மேக்னிடியூட் 5 units and parallel to c vector is nothing but ± c cap, 5 into c cap. ஸோ அப்போ ±5 into c cap ஓட ஆன்சர் அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். பிகாஸ் இது வெக்டாருங்கிறதுனால ± எழுதலாம். ஓகே, ஸோ இது வேறு மேக்னிடியூட் மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ± போடுவேன்னா ஜஸ்ட் அந்த 5 மட்டும் போட்டிருக்கலாம். ஸோ ± 5 3s are 15/√10 of i vector plus 1 into 5 வந்து 5/√10 of j vector and this is 0, so leave that. So that's all for the question number 6. Okay, then question number 7 என்னன்னு பாருங்க. If a vector, b vector and c vector find the unit vector parallel to this one. So மேலே நமக்கு ரிசல்ட்னு சொன்னப்போ ஜஸ்ட் a + b பண்ணிட்டு அதோட c cap ஃபைன் பண்ணோம், அவ்வளோதான். பட் இங்கே என்னன்னா 2a vector - b vector plus 3c vector இதோட கேப் அது கண்டுபிடிக்கணும், அதுதான் கேள்வி. அப்போ ஃபஸ்ட்டு நான் இது என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கேப் ஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் கிவன் என்ன, a vector equal to i + j + k vector, b vector is nothing but 2a vector - j vector plus 3k vector and c vector is nothing but i vector - 2j vector plus k vector. Then we need to find 2a vector - b vector plus c vector. So 2a vector - b vector plus 3c vector. So 2 into a vector ஓட ஆன்சர் minus b vector ஓட வேல்யூ plus 3 times c vector ஓட வேல்யூ. ஸோ இப்போ ij கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இங்கே 2i plus 2j plus 2k. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 3 டைம். தென் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2i வெக்டார் plus j வெக்டார் plus -3k வெக்டார். தென் இந்த 3 உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 3i வெக்டார் -6j வெக்டார் plus 3k வெக்டார், ரைட். ஸோ அப்புறம் என்ன ஆகும்? ஸோ 2i - 2i கெட்ஸ் கேன்சல் அண்ட் இங்கே 3i இருக்குது. ஸோ தட் 3i வெக்டார் அண்ட் 2j plus j 3j -6j பண்ணுறப்ப இல் கெட் -3j வெக்டார். தென் 2k -3k plus 3k gets cancelled, so you will get plus 2k vector. That's all for the resultant of that. So magnitude of that, so modulus of 2a vector - b vector plus 3c vector. ஏன்னா நம்ம யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா we need this vector divided by magnitude of that. So அதனால magnitude ஃபைண்ட் பண்ணுறோம் under the root of i coefficient square plus j coefficient square plus k coefficient square. So root of 9 + 9 + 4. So அப்போ என்ன வரும்? 9 + 9 வந்து 18, 18 + 4 is root of 22. So அதுதான் உங்களோட ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். Therefore the vector along 2a vector - b vector plus 3c vector is 2a vector - b vector plus 3c vector divided by magnitude of 2a - b plus 3c. ஸோ அப்போ என்ன வரும்? இதோட ஆன்சர் 3a vector - 3j vector plus 2k vector divided by under the root of 22. ஸோ அப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 3/√22 of i vector -3/√22 of j vector plus 2/√22 of k vector. ஸோ அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் 7 வந்து ஓவர், ரைட். தென் கொஸ்டின் 8 என்ன அப்படின்னு பாருங்க. ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் ABC ஆர் கொலினியர். ஸோ இனிஷியலி இந்த ABC வந்து கொலினியர் சொல்லணும் அண்ட் தென் ஃபைண்ட் தி ரேஷியோ இன் விச் B டிவைட்ஸ் AC. ஸோ அப்போ ஏசியை டிவைட் பண்ணுற மாதிரி B பாயிண்ட் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா தேர் கொலினியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தே லைஸ் ஆன் தி சேம் லைன்.
அப்போ சேம் லைனில் இருக்குன்னா அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து ஏபியை என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அதை ஃபைன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ கிவன் ஏ பாயிண்ட் 1, -2, -8 அண்ட் பி பாயிண்ட் 5, 0, -2 அண்ட் சி பாயிண்ட் இஸ் 11, 3, 7. ஓகே, தென் ஏபி வெக்டார் ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? x2 - x1. ஸோ 5 - 1 I வெக்டார், தென் 0 -2 becomes +2. ஸோ 0 + 2 j வெக்டார், -2 + 8 k வெக்டார். ஸோ அப்போ என்ன வரும்? ஏபி வெக்டார் இஸ் நத்திங் பட் 4i வெக்டார் + 2j வெக்டார் + 6k வெக்டார். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும். அண்டர் தி ரூட் ஆஃப் I கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + j கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் + k கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் which is root of 16 + 4 + 36. ஸோ அப்போ ஃபைனலி என்ன வருது? ரூட் ஆஃப் 56. அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ 56 நான் என்ன பண்ணலாம்? 14 × 4 எழுதலாமா? ஸோ 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 √14 இஸ் வாட் யுவர் மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார். சிமிலர்லி பிசி வெக்டார், அப்போ பிசி, ஸோ சி மைனஸ் பி, ஸோ 11 - 5 I வெக்டார், 3 - 0 வெக்டார், 7 + 2 k வெக்டார். ஸோ அதுதான் நம்மளோட வேல்யூ. ஸோ 11 - 5 3 - 0 j vector plus 7 + 2 of k vector. So BC vector is nothing but 6i vector plus 3j vector plus 9k vector. So magnitude of BC is nothing but root of I coefficient square plus j coefficient square plus k coefficient square under the root of 36 plus 9 plus 81. So root of 126. So 126 க்கு root எடுத்தா என்ன ஆகும்? 14 into 9. Okay, so 14 into 9. So 9 க்கு square root எடுத்தீங்கன்னா will get 3 √14. Okay, so that is the value of BC. Similarly AC find பண்ணோம். அப்போ C minus A I vector. So C minus A ஓட j coefficient and C -8 வந்து +8 ஆயிரும். So 7 + 8 k vector. So AC vector is nothing but 10i vector plus 5j vector plus 15k vector. So magnitude of AC is nothing but under the root of I coefficient square plus j coefficient square plus k coefficient square which is 10 square 100 plus 25 plus 225 which is 350. So 350 14 into 25 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்டு, ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி 2 டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 5 டைம்ஸ் வரப்போகுது. அப்போ 5 எதோட ஸ்கொயரு? 25. ஸோ அப்போ 25 into 14. ஸோ 5 of √14. ஸோ அப்போ என்ன ஆகுது? ஏசி வெக்டார் இஸ் நத்திங் பட் sum of AB vector and BC vector. So என்ன அர்த்தம்? The points ABC are lies, they are collinear, right? So they lies on the same line. So the ABC are collinear. அப்போ we need to find the ratio. So let the point B divides AC in lambda is to 1 ratio. So நம்ம 10th படிச்சிருப்போம் k is to 1 ratio எடுத்துட்டு what is that k அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றது தான் விஷயம். ஓகே, ஸோ அப்போ lambda is to 1 ratio, then OB vector is nothing but m into OC vector plus n into OA vector divided by m plus n, because AC டிவைட் பண்ணுது, ரைட்? ஸோ m AC ஓட வேல்யூ, சரி, C OC ஓட வேல்யூ plus n ஓட வேல்யூ is 1. so 1 into section formula, right? m b vector plus n a vector divided by m plus n, right? so adana இப்போ b vector place la we are having OC, similarly a vector place la we are having OA. so that is the procedure. okay, then what is OC vector? C point வச்சு எழுதுற vector. so lambda into, so C point is 11, 3, 7. so 11i vector plus 3j vector plus 7k vector plus OA. 1 into OA is nothing but I vector minus 2j vector minus 8k vector. So that is the value divided by lambda plus 1. So we'll get 5i vector plus 0j vector minus 2k vector. So இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல lambda 10 lambda that is 11 lambda, இங்கே ஒரு I coefficient. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 11 lambda plus 1 of I vector. Then 3 lambda minus 2 of j vector. Then இங்கே 7 lambda minus 8 of k vector. What about the left hand side? ஸோ lambda I vector plus 0j vector minus 2k vector அப்படியே இருக்குது. இங்கே இருக்க lambdaவை plus 1 அங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ரெண்டு பக்கமும் I கோஎஃபிஷியன்ட், j கோஎஃபிஷியன்ட், k கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து என்ன ஆகும்? lambda plus 1 into 5 I கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் சைடில். அதே மாதிரி j கோஎஃபிஷியன்ட் பார்க்குறப்ப இது 0 விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அண்ட் k கோஎஃபிஷியன்ட் பண்ணுறப்ப lambda plus 1 into minus 2 equal to this one 7 minus lambda. but j coefficient equate பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும், ஏன்னா அந்த வேல்யூ 0 ஆயிடுச்சுல. ஸோ ஈக்குவேட்டிங் I vector, j vector and k vector coefficients. அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஸோ 5 times lambda plus 1 equal to 11 lambda plus 1. similarly second one minus 2 times, that is இது 0 ஆயிரம் விட்டுருங்க. ஸோ minus 2 times lambda plus 1 equal to 7 minus 8. ஸோ அப்போ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 5 lambda plus 5 equal to 11 lambda plus 1. ஸோ அப்போ இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது இந்த 1 இங்கேயும் lambda இங்கேயும் கொண்டு வந்தீங்கன்னா 5 minus 1 equal to 11 lambda minus 5 lambda. So that 4 is equal to 6 lambda. So lambda is nothing but 4 by 6 which is
2/3. Therefore, the point B divides the lines ratio AB in the ratio என்ன 2:3 ரேஷியோவில் பிகாஸ் லேம்டா வேல்யூ 1. ஸோ நம்ம எடுத்தது இனிஷியலி லேம்டா இஸ் டு 1. அப்போ இது வந்து 2/3 அப்படின்னா இது அங்கே போச்சுன்னா என்ன ஆகும் 2:3 ரேஷியோ. ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, இதை இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜே கோஎஃபிஷியன்ட் கூட ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இன்னும் சிம்பிளாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இங்கே ஜே கோஎஃபிஷியன்ட் 3 லாம்டா மைனஸ் 2 இங்கே 0 ரைட். ஸோ அப்போ 3 லாம்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ 3 லாம்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0வா, தென் இந்த 2 எங்கே கொண்டு போங்க. ஸோ 3 லாம்டா ஈக்குவல் டு 2. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2/3. டேரெக்டாக வந்துச்சு பாருங்கள். எந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணாலும் வில் கெட் தி சேம் ஆன்சர் ஒன்லி. நான் இங்கே ஐ கோஎஃபிஷியன்ட்டோட இந்த வேல்யூ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜே கோஎஃபிஷியன்ட் கே கோஎஃபிஷியன்ட் எதை எடுத்தாலும் வில் கெட் தி same answer only. So that's all for the question number 8. Okay, then இன்னொரு question number 9 என்ன அப்படின்னு பாருங்க. Find the position vector of R vector which divides the line segment joining 2 points P and Q whose position vector are 2A vector plus B vector and A vector minus 3 vector externally. Externally na என்ன அர்த்தம், மைனஸ் பண்ணணும். In the ratio 1:2. Also find the P if in the midpoint of that. Okay, so அப்போ solution given என்ன OP vector is equal to 2A vector plus B vector. OQ vector is nothing but A vector minus 3 vector. It is given that the point R divides a line segment joining 2 points. Questionல கொடுத்திருக்கிறது அப்படியே எடுத்திருக்கேன். Points P and Q externally in the ratio 1:2. அப்போ என்ன பண்ணுவோம், இது M வேல்யூ இது N வேல்யூ. M OQ minus N OP. So அப்போ M OQ minus this vector divided by 2 minus M minus N. ஓகே, ஏன்னா மைனஸ் பண்ணணும். ஏன்னா என்ன பண்ணுவோம், நம்மளோட எக்ஸ்டர்னலி அப்படிங்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன 4A ப்ளஸ் 2B வெக்டார். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் A வெக்டார் ப்ளஸ் 3B வெக்டார் டிவைடட் பை 1. ஸோ 4A மைனஸ் A இஸ் 3A வெக்டார் plus B vector. So this is your OR vector. So அப்போ position vector of R வந்து நமக்கு என்ன, therefore the position vector of R vector is 3A vector plus 5B vector. So that is the answer for this OR vector ஓட answer. Similarly, the position vector of the midpoint of RQ, அதுதான் P கேட்டிருக்காங்க. அப்போ midpoint of RQ னா என்ன, OQ plus OR vector divided by 2. அப்போ OQ ஓட vector questionல இருக்கு, OR ஓட vector இப்போ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் divided by 2. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், ஆட் பண்ணிங்கன்னா A plus 3A 4A minus 3 plus 5. So plus 2B divided by 2. Okay, so அப்போ நியூமரேட்டரில் 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 2A vector plus B vector வரும் which is OP vector வந்துச்சு. Therefore இதுதான் நம்மளோட OP vector கொஸ்டினில் எடுத்துருக்காரு. Therefore நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், please the midpoint of the line segment joining R and Q. ஸோ அப்போ RQ ஓட midpoint என்னன்றதை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு வெக்டார்ஸையும் ஆட் பண்ணி by 2 பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப வில் கெட் OP vector. அப்போ என்ன அர்த்தம், P தான் நம்மளோட மிட் பாயிண்டாக இருக்குது அந்த R and Qக்கு அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 9 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு 9 கொஸ்டின் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னும் இதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.